வீட்ல நம்ம சில செலவுகள கட்டுப்படுத்தினாலோ, அத முறையா எப்படி நம்ம பண்ணணும்னு கத்துக்கிட்டாலே போதும். நம்ம ஒரு சில விஷயங்கள்ல சேமிக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் நெக்ஸ்ட் படிக்கு போறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாவே இருக்குது. இங்கே பண கஷ்டப்படுறது நெறைய பேர் மிடில் கிளாஸ்ல தான். மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. அதெல்லாம் சரியாகணும்னா, நம்ம இப்ப நான் சொல்லப்போற சில விஷயங்கள நீங்க பின்பற்றினாலே போதும். நீங்களும் உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போய் மத்தவங்க உங்கள பாராட்டுற அளவுக்கு நீங்களும் இருக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம சில விஷயங்களுடைய செலவுகள கட்டுப்படுத்தினாலே நிறையா சேமிப்பு நம்ம அங்கேருந்து சேமிக்க முடியும். ஆனா, அது யாருமே கவனிக்கிறதில்ல. ஏன்னா, நம்ம சம்பளத்துலேருந்து மட்டும் தான் சேமிக்க முடியுங்கிறது நெறைய பேரோட எண்ணம். நம்ம ஃபஸ்ட்டு சம்பளத்துலேருந்தும் சேமிக்க முடியும். ஆனா, அது ஒரு லாங் டர்மா அத யூஸ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துலயும் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கும்போது, அது நமக்கு ஒரு ஒரு சேமிப்பாவும் அமையும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பேர் மக்கள் ரெண்ட் ஹவுஸில தான் இருக்கிறாங்க. சில பேர் ஓன் ஹவுஸில இருக்காங்க. ஓன் ஹவுஸில இருக்கிறவங்க அந்த ரென்ட்டோட காசு அவங்களுக்கு மிச்சமா இருக்கும். ஆனா, சில மிடில் கிளாஸ் மக்கள் ரெண்ட் ஹவுஸில இருந்த வாடகை மாசம் மாசம் கட்டுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா, வர்ற காசுல பாதி காசு நமக்கு வாடகைக்கே குடுக்குறோம் அப்படின்னு திங்க் பண்றாங்க. ஆனா, வாடகைக்கே எல்லா காசும் குடுக்காத மாதிரி, நீங்க உங்களுக்குன்னு ஏத்தா மாதிரி ரொம்ப ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம ஒரு நார்மலான வீடோ இல்லை மெயினில் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டும் கம்மியாக இருக்கும். உங்களுடைய மாதத்தில் உள்ள ரெண்ட்டுக்கான பேர்டன் கம்மியாகும். அதுலேருந்து மிச்ச பணத்தை நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். அது சேவிங்ஸ் பண்ணும்போது அதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சேவிங்ஸ் பண்ணும்போது 1 ஆர் 2 வருஷத்தில், அதாவது 1 வருஷத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ நீங்கள் அந்த சேவிங்ஸ் ஒரு ஆர்டியாவோ இல்லை ஒரு எஃப்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சேவிங்ஸில் பிபிஎஃப் இந்த மாதிரிலாம் நீங்கள் சேவ் பண்ணும்போது அந்த ஒரு அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், லீஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வாடகை வீட்டிலேருந்து நெக்ஸ்ட்டு லீஸுக்கு மூவ் ஆகலாம். மூவ் ஆகும்போது அங்கேருந்து நீங்கள் லீஸுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த காசும் மிச்சமாகும். மந்த்லி நீங்கள் ரெண்ட் கொடுக்குற காசும் மிச்சமாகும். அதை நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் சொந்த வீட்டுக்கு போகணுன்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈபி பில்லு. ஈபி பில்லு இப்போ ரொம்ப பேருக்கு டபுள் ஆகிடுச்சு. எல்லாருமே ஈபி பில்லு 2000 3000ன்னு கட்டுற அளவுக்கு அவ்வளோ இது ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ வீட்டில் எல்லாருமே எலக்ட்ரானிக் திங்ஸ் நிறையாவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. முன்னாடிலாம் ஃப்ரிட்ஜில் யாரோ ஒரு வீட்டில் தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயும் காமனாங்கிறது ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, மிக்ஸி, கிரைண்டர்னு நிறைய எலக்ட்ரானிக் பொருள்ஸு யூஸ் பண்ணுறோம். ஹீட்டரு இந்த மாதிரி சில திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஹீட்டர்லாம் சில பேர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே போட்டு மறந்துடும் போது அது 1 ஹவர் 2 ஹவருங்கும் போது அது டபுளாக ஜாஸ்தி உங்களுக்கு ஹீட்டரோட கரண்ட் ஓடிட்டுருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு ரூம்லேருந்து வெளியில் வரோன்னா அந்த ரூம் லைட்டு, ஃபேனு அந்த மாதிரி எதுவுமே ஆஃப் பண்ண மாட்றாங்க. ரூம் லைட்டு, ஃபேனு ஆஃப் பண்ணுறதுனால மிச்சம் ஆகிட போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் கரண்ட் ஒன்ஸ் ஜாஸ்தி யூனிட் போயிடுச்சுன்னா அது டபுள் மடங்கு தான் நமக்கு காமிக்கும். சுவிட்ச் ஆன்லேயே இருக்கும். நம்ம சார்ஜ் போட்டிருப்போம். மொபைலை நம்ம சார்ஜ்லேருந்து எடுத்துட்டா கூட அந்த சுவிட்சை ஆஃப் பண்ண மாட்றாங்க. அப்போ கூட அந்த கரண்ட் லீக்கேஜ் ஆகிட்டு தான் இருக்கும். அதுலேயும் மிச்சம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர். கேஸ் சிலிண்டர் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். முன்னாடிலாம் யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வெளியில் அடுப்பு வச்சு அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சிட்டிலையாக இருக்கட்டும், கிராமத்துலையாக இருக்கட்டும், எல்லாருமே கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு 2 3, அதாவது ரொம்ப ரேராக இப்போ வெளியில் அடுப்பு வச்சுலாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு சிலிண்டர் 3 4 மாதம் கூட வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருமே சிலிண்டர் யூஸ் பண்ணுறதுனால 1 மாதம் அவ்வளோத்துலேயே காலி ஆகிடுது. அதுக்கு எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் சிலிண்டரை எப்படி மிச்சப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, கேஸை நம்ம ஆன் பண்ணி சமைக்கிறோம். காலையில், மத்தியானம், நைட்டு இந்த 3 வேளையும் சமைக்கிறோங்கும் போது காலையில் சமைச்சு முடிச்சுட்டு அந்த கேஸை ஆஃப் பண்ணும்போது கீழே இருக்கிற சிலிண்டரையும் நம்ம ஆஃப்
ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்போது நமக்கு மைன்யூட்டாக லீக் ஆகிற அந்த கேஸ் கூட நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும். நமக்கு ஒரு அட்லீஸ்ட் 2 இல்லைனா 1.5 மாதமாச்சு கம்பல்சரி வரும். இந்த மாதிரி எத்தனை மாதத்துக்கு நீங்கள் ஒரு சிலிண்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மளிகை பொருட்கள் வந்து மாதம் நமக்கு மளிகை பொருட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். அதை நம்ம காலியாகாமல் ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். மாதம் நீங்கள் எடுத்தோடனே முதல் வாரம் போகாமல் சில மளிகை பொருட்கள் வந்து ஹோல்சேலில் கொடுக்குற இடம்லாம் இருக்கும். சில நான் வந்து டிமார்ட் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா போய் வாங்குங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று காலியாகும் போது ஓகே இது வேணும்னு ஒரு நோட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இல்லை ஸ்டிக்கி பேப்பர் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து எழுதி வச்சுருங்க. இந்த பொருட்கள் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது மளிகை பொருட்கள், அப்புறம் வந்து உங்களுடைய சோப்பு, பேஸ்ட்டு, அப்புறம் காய்கறி பார்த்திங்கன்னா சந்தையில் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சந்தை போடுவாங்க. அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும், குவான்டிட்டி ஜாஸ்தியாகவும் இருக்கும். எங்களுக்கு வந்து பெங்களூரில் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவில் வாரத்துக்கு ஒரு வாட்டி செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி சந்தை போடுவாங்க. எனக்கு நான் ஒரு வாட்டி நான் போய் வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு 2 வாரம் கம்பல்சரி வரும். அந்த 2வது 3வது வாரம் கூட எனக்கு ஒரு சில காய்கறிகள் இருக்கும். அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி சந்தையில் வாங்குங்க. இல்லை ஆஃபீஸ் போகிறேன் என்னால் சந்தையில் வாங்க டைம் இல்லைன்னா ஈவினிங் வரைக்கும் கூட இருக்குது. நீங்கள் அதை வந்து டைம் மேனேஜ் பண்ணி நீங்கள் வரும்போதே ஆஃபீஸ் விட்டு வரும்போதே அந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம். அப்புறம் வந்து அந்த கிராசரி ஐட்டம் வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது நமக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ₹1 ₹2 மிச்சமாகும். அதை ஒரு சேர்த்து வச்சு அந்த சில்லறை காசு நம்ம உண்டியில் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்க ரெஃபர் பண்ணி பாருங்கள். அந்த சில்லறை காசெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு சேவிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு வருஷத்தில் நமக்கு அட்லீஸ்ட் 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்காவது அந்த காசு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு. ஜென்ட்ஸ் மட்டும் இல்லை, லேடிஸும் ஆஃபீஸ் போகிறாங்க. லேடிஸ்க்கும் ஆஃபீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறது வந்து 2 வீலர் தான். 2 வீலரு, காரு. ஏன்னா வந்து நம்ம நினச்ச டைமுக்கு நம்ம போகலாம். பஸ்ஸுனால் நம்ம ஒரு சீக்கிரம் கிளம்பணும், அங்கே வந்து ஒரே நெரிசல் ஆகும், அப்புறம் வந்து கஷ்டமாகும், சில பஸ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் 2 வீலர் போகும்போது அதுக்கான ஒரு நாளைக்கு ₹100 நீங்கள் பெட்ரோல் வச்சா கூட மாதத்துக்கு ₹3000 உங்களுக்கு பெட்ரோலுக்கு ஆகும். சேவ் பண்ணலாம். இப்போ வந்து பஸ்ஸெல்லாம் வந்து லேடிஸ்க்குன்னு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பஸ் வந்து சில பஸ்ஸில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சில பஸ்ஸில் போகும்போது நமக்கு ஒரு ₹50 முடிஞ்சிடும். இல்லைன்னா பஸ் பாஸ் எடுக்கலாம். இன்னொன்று ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் பாஸ் இருக்குது. அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து போகிற காசும் மிச்சமாகும். ஒரு லீஸ் ஹவுஸுக்கு நான் போகணும், இல்லைனா ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும், ஒரு இடம் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு நீங்கள் அதில் காசு போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி காசு போடும் போதும் அந்த கோல் என்னவோ அதை சொல்லி உங்கள் மனசில் நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணி அந்த காசு போடுங்க. ₹1 இருந்தாலும் நான் காசு போடணுமா, அதை யோசிக்கிறோமான்னா கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் நடந்துருச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அடுத்தது பார்த்திங்கன்னா வீக்லி என்ஜாய்மெண்ட்டு. வீக்லி வந்து எல்லாருமே வந்து எங்கேயாச்சும் போகணுன்னு பசங்க இருக்கும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவுங்கும் போது கண்டிப்பாக நம்மளை எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனால் பார்க்குக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு அது வந்து செலவு கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸோட காசு மட்டும்தான் ஆகும். அப்போது அந்த குழந்தைங்க வந்து ஹாப்பியாகவும் இருப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஏன்னா மண்ணில் அவங்க ஓடி ஆடி விளையாடும் போது 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் வந்து இப்போலேருந்தே சேவிங்ஸை பற்றி, அதாவது அதிகமாக நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத, வேஸ்ட்டான செலவை வந்து பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இல்லை பீச் இருந்தால் பீச்சுக்கு போகலாம். இப்போ பெங்களூரில் வந்து பீச்செலாம் கிடையாது. ஸோ பார்க்கு இந்த மாதிரி இடம் தான் வந்து எங்களுக்கு வந்துட்டு அது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அதுதான் இது. இப்போது சென்னை இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வந்து பீச் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பீச் இருந்ததுன்னா அங்கெல்லாம் போய் அழகாக இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும். பீச் வந்து யாருக்கு தான் பிடிக்காது? பெரியவங்களுக்கே பீச் தான் பிடிக்கும். அப்போ பசங்களுக்கு பீச் பிடிக்காமல் இருக்குமா? அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செலவையும் நம்ம கட்டுப்படுத்தினாவே நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்மளும் ரெண்ட் ஹவுஸ்லேருந்து அடுத்தது லீஸ் ஹவுஸ்லேருந்து அடுத்தது வந்து ஓன் ஹவுஸ்க்கு போக முடியும். இப்போது நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.